ஆரம்பமே இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கே பார்க்கும்போதே, ஸோ இதில என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். ஏன்னா தமிழுக்கு இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு ஆர்வம். ஸோ இது என்ன அப்படின்னா, த பிக் பாஸ் காமன் மேன். ஸோ பிக் பாஸ் 10ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இந்த ஷோல இருந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த மாசம் பிக் பாஸ் வந்து தொடங்கும்போது செப்டம்பர் 6ல இருந்து. இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா தெரியல. பட் இப்போ வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து வெளியாயிருக்கு. அதுலேருந்தே நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த செட்டே வந்து செம்ம பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கறதுக்கே. 2வது விஷயம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் நெறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் கேம் மாரி தான் வந்து இருக்கும் போல. ஸோ அந்த வகையில வந்து இப்போ ப்ளூ டீம், ரெட் டீம் அப்படின்னு சொல்லி 2 டீமா வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஏதோ சேத்துலலாம் வந்து புரள்றாங்க. இந்த மாரி நெறைய கேம்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில வந்து ஜெயிச்சு இந்த மாரி வர்றவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்சிகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எஸ்பெஷலி அந்த செட்டு தான் வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ பெருசா இருக்கு. அதே மாரி அந்த இடத்துல 3 ஜட்ஜஸ் ஆரி, ராஜு, ஓவியா வர்றாங்க. ஸோ மாயா வந்து அத வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல. ஸோ அது மட்டும் இல்ல. இப்ப இந்த ப்ரோமோல காமிச்சது வந்து ஜஸ்ட் அந்த சேத்துல ஆடுற மாரி. பட் அதையும் தாண்டி நெறைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் போல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா வந்து அவங்க செலக்டடா இல்லையா அப்படின்னு குறிக்கிறதுக்காக வந்து குவாலிஃபைட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபைட். இன்னொன்னு வந்து ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி 2 ஒரு ஸ்டேட்டஸ் மாரி அவங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து வச்சிருப்பாங்க போல. ஸோ அதையும் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. த பிக் பாஸ் காமன் மேன் ஆனோன்ட் அல்லது குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோமோல அந்த ஒரு குட்டி பிட்வீன் ஷார்ட்ஸில் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்ட்டான ஒரு ப்ரோமோல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பா வந்து வந்துரும். ஏன்னா இன்னும் 2, 3 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இன்னும் எக்ஸாக்ட்டா தெலுங்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் இந்த ஒரு ப்ரோகிராம் வந்து எஸ்பெஷலி போன வருஷம்லேருந்தே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் தமிழுக்கு வந்து இது புதுசு அப்படிங்கிறனால மக்கள் கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க. ஸோ இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற 3 பேருமே வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணவங்க. ஸோ அதனால் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருமே கீனா வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் தப்பா போச்சு அப்படின்னா, இப்போ மத்த ஷோஸ் மாரிலாம் வந்து கிடையாது. இப்போ சூப்பர் சிங்கர் ஆகட்டும், மத்த ஷோஸ் எல்லாம் வந்து மக்கள் அவ்வளவா வந்து பார்க்க மாட்டாங்க பிக் பாஸ் அளவுக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்க்கும்போது ஏதாவது தப்பான ஒரு டிசிஷன் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். பட் அப்படி நடந்தாலும் அது கன்டென்ட்டா வைரலா போகும். அவங்களுக்கு வேறு மாரி ஒரு ஃபியூச்சர் வந்து அங்கே கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. பட் இது வந்து ப்ராசஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்தரா இது ரிலேட்டடா எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டுருக்கும். ஸோ நீங்க இந்த பிக் பாஸ் காமன் மேனுக்கு இவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணுறீங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் வழக்கம் போல நம்ம சேனல்ல அது எப்போ வருதோ அப்போவே கொஞ்ச நேரத்திலே அதோட அப்டேட் வழக்கம் போல குடுத்துருவேன். மறக்காம நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.